போச்சம்பள்ளி அருகே 400 மாஞ்செடிகளை ஜேசிபி கொண்டு அழித்த விவசாயி. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த சில ஆண்டுகளாகவே மாம்பழங்களுக்கு உரிய விலை கிடைக்காததால் போச்சம்பள்ளி அடுத்த பாளையத்தோட்டம் கிராமத்தை சேர்ந்த விவசாயி முத்துராமன் கடும் விரக்தி அடைந்தார். இதனால் தான் கடந்த 4 ஆண்டுகளாக கண்ணும் கருத்துமாக வளர்த்து வந்த 3 ஏக்கர் பரப்பளவிலான 400க்கும் மேற்பட்ட மாஞ்செடிகளை ஜேசிபி இயந்திரம் கொண்டு வேரோடு பிடுங்கி அழித்தார். மா சாகுபடியில் தொடர்ந்து நஷ்டம் ஏற்படுவதால் இனி இதில் விருப்பமில்லை என்றும் மாற்றுப்பயிர் செய்ய போவதாகவும் அவர் வேதனையுடன் தெரிவித்தார். இச்சம்பவம் அப்பகுதி விவசாயிகளிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 3 ஏக்கர் நிலம் இருக்குது. நாங்கள் இதில் மாஞ்செடி வச்சுருந்தோம். ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி வச்சோம். அது பட்டு பேர் 1-2 போயிது. மீதி 400 செடி பக்கம் இருக்குது. அது பார்த்தோம், விலை ஒன்றும் ரேட்டு இல்லை. மழை பெய்யுது, ஆலங்கட்டி பெய்யுதுலாம் ஒன்றும் ரேட்டு எடுக்க மாட்டேங்கிறாங்க. இருக்கிற மாங்கெல்லாம் வீணாக தான் போகுது. இதில் ஒரு பிரயோஜனம் இல்லை. இந்த பயிர் எடுத்துகிட்டு அடுத்த மாற்று பயிர் தென்னஞ்செடி வைக்கலான் இருக்கோம். இதுக்காக எதுனா அரசாங்கம் எதனா உதவி பண்ணால் ஓகே, இல்லைனாலும் இல்லை. மா விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காக்க தமிழக அரசு முன்வர வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. நஷ்டமடைந்த விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்கவும், வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் கிருஷ்ணகிரி மாம்பழங்களுக்கு நல்ல சந்தை வாய்ப்பை உருவாக்கி உரிய விலை கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என்றும் விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்.